இந்த தரங்கம்பாடி சரகத்துல உள்ள பொறியார் காவல் நிலையத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துல அதாவது ஊடகம் மூலியமாவும் சோசியல் மீடியா மூலியம் கேள்விப்பட்டதை வச்சுதான் நம்ம பேசுறோம். ஏன்னா இது வரைக்கும் காவல்துறையில இருந்து எந்த ஒரு விசாரணை அறிக்கையும் பிரஸ் ரிலீஸும் இன்ன வரைக்கும் கொடுக்கல. கிட்டத்தட்ட சம்பவம் நடந்தது 29ஆம் தேதிங்க. 29ஆம் தேதியில இருந்து இன்னைய வரைக்கும் அது விசாரணை பத்தி எந்த ஒரு அறிக்கையும் பொதுமக்களுக்கு கொடுக்கல. அப்ப இந்த ரெண்டு சமூகத்திடையே ஒரு பதத்திட்ட ஏற்படுத்துறது இந்த மாவட்ட நிர்வாகமும் காவல் நிர்வாகமும் விரும்புதா இல்ல திட்டமிட்டு செயல்படுகிறதா? இது ஒரு கொஸ்டினுங்க. இன்னொன்னு, அந்த ஊடகம் வாயிலாக கேள்விப்படுறது என்னன்னா, அந்த பையன் ஒரு புகார் கொடுத்ததாகவும் அந்த புகாரின் அடிப்படையில் பிசிஆர் ஆக்ட் பதிச்சு அந்த பெண்ணின் இறந்த பெண்ணின் கூட சொல்லக்கூடாது, சிறுமி, மைனர் பெண்ணு, சிறுமி தரப்புல அவங்களோட குடும்பத்துல ஒரு 5 பேர் மேல பிசிஆர் வழக்கு போட்டு 4 பேர் மேல பிசிஆர் வழக்கு போட்டுன்னு சொல்றாங்க. ஒரு புகார் கொடுக்க வந்தவங்க இந்த புதிய அரசு என்ன சொல்லியிருக்கு நடைமுறைகள்? காவல் நிலையத்துல வீடியோ பதிவு செய்ய வேண்டும் சொல்லி இருக்குது. அப்படி வீடியோ பதிவு ஏதாவது செய்யப்பட்டதா? உண்மையிலே அந்த புகார் கொடுக்கப்பட்டதா இல்ல அதுக்கப்புறம் இது ஏற்படுத்தப்பட்ட புகாரா? இது விளக்கணும். ரைட்டுங்களா? இது எல்லாமே திட்டமிட்டு இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே வெளியில வருது. அப்ப உறுதுணையா அந்த பொறியாளர் காவல் நிலையம் யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு? ரைட்டுங்களா? இன்னை வரைக்கும் ஒரு மாவட்ட நிர்வாகத்திட்ட அவ்வளவு கேட்கிறோம், இன்னை வரைக்கும் ஒரு விசாரணை சொல்லல. விசாரணை என்ன முதற்கட்ட விசாரணை முடிஞ்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சூசைடுன்னு சொல்றாங்க. பர்ஃபெக்ட் சூசைடுன்னு சொல்லும் போதும் இன்னும் அந்த ஊடகத்துல ஒரு சிறுமி போட்டோவை போடலாமா? ஒரு போக்சோ வழக்குக்கு உட்பட்ட ஒரு சிறுமியோட புகைப்படத்தை இந்த சமூக ஆர்வலங்கிற பேர்ல ஆணவ கொலை, காதலர்கள், அன்பாக பழகியவர்கள் என்று சொல்வதை இந்த மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. மாவட்ட காவல்துறையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அவருக்கு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஒரு வழக்கறிஞரா நான் போக்சோ கம்ப்ளைண்ட்ல போனா கூட அதை பத்தி பேசினாலே உங்க மேல வழக்கு போடும் சொல்லும் காவல் நிலையம். இன்னைக்கு ஒரு மைனர் சிறுமி அதை பத்தி ஒரு போட்டோ கிளியரா ஒரு போட்டோ போட்டுக்கிட்டு காதலர்கள் அன்பாக பழகினாங்க, 13 வயசுல காதல் பண்ணுன்னு ஒருத்தவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, சோசியல் மீடியாவில் போட்டோ போடுறாங்க. இதுல என்ன தடை பண்ணாங்க, என்ன ப்ரொடெக்ட் பண்ணாங்க, என்ன பேன் பண்ணாங்க, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? வன்னியர்னா அந்நியர்களா? இந்த மண்ணுக்கு, இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வன்னியர்கள் இழிச்சவாயர்களா? வன்னியர்களும் பெருங்குடிகள் தானே. அப்ப என்ன நம்மள்ட்ட என்ன அப்ப பெருந்திரள் கூட்டமா போய் போராட்டங்கிற பேர்ல நீ அழிச்சு நொழிச்சு சொத்தை அழிப்ப. நீ வந்து சொத்தை அழிச்சிட்டு இன்னைக்கு இன்னொரு விஷயம் நடந்திருக்குங்க. ஆர்டிஓட்ட ஒரு பீஸ் டாக் நடந்திருக்குது. இந்த பீஸ் டாக் போக்சோ ஆக்ட் கீழே வருதா இல்ல அந்த ஆர்டிஓக்கு உள்ள பர்மிஷன் 107 சிஆர்பிசி கீழே நிவாரணம் அளிக்கப்பட்டதுங்கிற விவரம் நீ கொடுக்கல. ஒரு அரசு வேலை, ஒரு நிவாரணம் பிளஸ் வந்து அவங்க பட்டா வழங்குறது, இலவச பட்டா, ஓய்வூதிய திட்டம். இது ஆடியோ எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டாரு? ஆணவ கொலையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதா இல்ல சூசைடின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதா என்பதை ஆடியோ விளக்க வேண்டும். அப்ப சூசைடின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதுன்னா இந்த சிறுமியும் சூசைடு தானே. அந்த சிறுமியின் குடும்பத்தை கூப்பிட்டு இன்னைக்கு ஆடியோ கூப்பிட்டு பீஸ் டாக் போட்டு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணுமா வேண்டாமா? அளிக்கப்பட்ட சொத்தை திரும்பி மீட்டு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? அப்ப ஆடியோவும் மாவட்ட நிர்வாகமும் தனிப்பட்ட முறையில் செயல்படுறாங்களா? வன்னியர்கள் விரோதமா செயல்படுறாங்களா? இதை விளக்கணும். இது ஏன்னா இது ஆணவ கொலையில்னு போலீஸ் தரப்புல விளக்கம் சொன்னா ஆடியோவும் நாளைக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். ஏன்னா இழப்பீடு கொடுக்கட்டும் வேண்டான்னு சொல்ல. அப்ப இந்த சிறுமியும் சூசைட் தானே பண்ணாங்க. அந்த சிறுமிக்கு யார் இழப்பீடு கொடுக்குது? அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு யார் கொடுக்கட்டும்? ஒரு இளைஞன் தூக்கல்விக்கப்பட்டா அவனுக்கு சொத்து கொடுக்குறீங்க, வீடு கொடுக்குறீங்க, இலவச வீட்டுமனை பட்டா, அரசு வேலை. ஒரு அதே வன்னியர் சிறுமி தூக்கிலிட்டப்பட்டு தற்கொலை செய்து விட்டா அவன் சொத்தை அழிக்கிறது தான் இந்த அரசோட வேலையா? இதை வந்து மாவட்ட நிர்வாகம் காவல் நிர்வாகம் வேடிக்கை பார்க்கிறதா? இந்த கேள்விகளை நீங்க வந்து கேட்கணுங்க. இது சம்பந்தமா அடுத்த கட்ட நடவடிக்கை, சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை அவ்வளவு விஷயங்கள் இதுல வந்து நம்மள்ட்ட பாயிண்ட் இருக்கு. ரைட்டுங்களா? நம்ம வந்து ரோட்ல கத்துறதோட அடுத்த கட்டமா ஆடியோ ஆபீஸை முற்றுகிடணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நம்ம நிவாரணம் வாங்கி கொடுக்கணும். டெக்னிக்கலா போகணுங்க. டெக்னிக்கலா ஒருத்தவங்க சொல்றாங்க டெக்னிக்கலா, நானும் அதுதான் சொல்றேன், டெக்னிக்கலா போகணுங்கிறேன். படிச்சவங்க நம்மளும் படிச்சவங்க, நம்ம ஒண்ணு பாவம் வேண்டாம், நம்ம வீட்டுல நம்மளையும் படிச்சவங்க தானே இருக்கிறோம். என்ன தனித்தனியா கிடக்குறோம் அவ்வளவுதானங்க. டெக்னிக்கலா நானும் சொல்றேங்க. இன்னைக்கு வந்து 18 வயசு கீழே உள்ள பொம்பளை புள்ளிய பத்திரமா வளர்க்கணும்னா அனைத்து சாதிகளையும் அந்த குடும்பத்தில் உள்ளவன் போக்சோ புக்கை கையில வச்சிங்க. ஒரு பகவத்கீதை மாதிரி, ஒரு திருக்குறள் புக்கு மாதிரி போக்சோ வழக்க கையில புத்தகத்தை கையில வச்சிங்க. அவன் பொண்ணை பெத்தவன் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்ல. அவன் கூட இருக்கிறவன் பாக்குறவன் ஒருத்தன் வந்து ஒரு விஓ கொடுத்துருக்கணுங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறான் அந்த பையன் என்ன வந்து சாதி ரீதியா என்ன அடிச்சான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்றாங்கல்ல. அப்ப அந்த பொண்ணு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே. அப்ப பொறியார் காவல் நிலையம் ஏன் போக்சோ வழக்கு பதிவு பண்ணல? அன்னைக்கு பதிவு பண்ணியிருந்தா அந்த பொண்ணோட உயிரை காவந்து பண்ணிருக்கலாமா? இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருக்கிறதுக்கு யார் காரணம்? அவ்வளவு அலட்சியம். பொறியார் காவல் நிலையம் அவ்வளவு அலட்சியம்.
சாதிய போக்கோடு செயல்படுகிறது நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறேங்க. இன்னைய வரைக்கும் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை ஏன் இந்த விளக்கம் கொடுக்கல? இந்த விசாரணையை பொய்யான விசாரணை நான் சொல்றேன். ஒரு அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக இந்த விசாரணையை பொய்யான விசாரணை. இது வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் SIT டீம் மூலமா, வேறு மாவட்டத்தில் உள்ள உயரதிகள் மூலமா இதை வந்து திரும்பியும் உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.